ஓடுது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், என்ன எவ்வளவு பெரிய ஒரு வேலை செஞ்சாங்க. நிரந்தரமா இருந்த சுமைகளை நீக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவர்கள் மீது இருந்த விலங்குகளை அவர் நீக்கினார் அப்படின்னு. அதே தபுக் போர்ல எடுத்துக்கங்க. தபுக் போர்ல போய் தபுக்குங்கிற பகுதியை ஜெயிச்சாங்க. தபுக்குங்கிற பகுதி எப்படி இருந்துச்சு? ரோமாபுரியுடைய ஒரு ஆதிக்கத்தின் கீழே, கடுமையான வரி சுமையின் கீழே அந்த தபுக் இருந்துச்சு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டு விடுதலை பண்ணி அந்த மக்களுக்கு நிரந்தர ரிலீஃப் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இது மாதிரி ரோமாபுரி, பாரசீகம் இதற்கு கீழே இருந்த அனைத்து நாடுகளையும் விடுவிச்சு அந்த மக்களுக்கு சுதந்திர காற்று, நிம்மதியான ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த உமர்லியானும் நாம பிரசன்ட் பண்ணியிருந்தோம்னா, லகான் அவங்களுக்கு பெருசா தெரியாது. நம்முடைய வரலாறுகளை நாம எடுத்து சொல்லாதனால தான் நம்முடைய குழந்தைகள் போலியான ஹீரோக்கள் பின்னாடி போறாங்க. ஸோ நம்முடைய ரியல் ஹீரோஸை நம்ம ப்ரமோட் பண்ணாம விட்டோம். நம்ம அவங்க மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணவில்லை. அதனால ரியல் ஹீரோஸை இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்கு. இதுலேயே சில எதிர்ப்பு குரல்கள் நம்முடைய உலமாக்கள் மத்தியிலிருந்து வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா மாறுசாக அனுப்பல, 3 நாள் ஜமாத் அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்பாங்க. அதே நம்மளுடைய தௌஹீத் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏகத்துவ கூட்டங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா பெண்கள் இது மாதிரி போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற. இதெல்லாம் பிரச்சனையுடைய வீரியத்தை குறைக்கும். அதாவது நீங்க சொல்றது கரெக்டு தான். இது மாதிரியான மதரசாவுடைய ஒரு தொடர்பு இருக்கிறதும், ஒரு ஜமாத்துடைய ஒரு தொடர்பு இருக்கிறதும், ஒரு மாநாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறதும் ஒரு மார்க்கத்தோட ஒரு ஒட்டுதல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நம்முடைய இளம் தலைமுறையினரை காப்பாற்றுவதற்கு இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாதுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய சபைகள் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஜமாத்துக்கு கூப்பிடுறோம், ஜமாத்துக்கு கூப்பிட்டு நம்ம என்ன சொல்லித்தரோம். இப்போ ஜும்மா பயான், இன்னைக்கு ஜும்மா பயான்களில் போனோம்னா என்ன நடக்குது? ஜும்மா பயான்களில் வெறும் கட்டுக்கதைகளும் கப்சாக்களும் தான் நடக்குது சுன்ன ஜமாத் மாதிரியான பயான்களில். அதே நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறவங்க போனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது? சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எதிர்த்தரப்பு முஸ்லிம்கள் மேலே வெறுப்பை விதைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் நடக்குது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா எங்கே போயிட்டாங்க? ஒரு தௌஹீதே கூட்டமே இன்னொரு தௌஹீது கூட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தங்களுடைய மெம்பர்களை பயன்படுத்துகிறாங்க. வெறும் போனீங்கன்னா பொருளாதார குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்கள் தான் அங்கே டிஸ்கஸ் செய்யப்படுது. அப்போது அந்த குழந்தைகள் மத்தியில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும்? இதெல்லாம் ஈர்க்குமா? அந்த குழந்தைகள் ஆர்வமாக உட்காந்து உங்களுடைய சபைகளுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. இங்கே தான் போவாங்க. அவங்க இங்கே தான் போவாங்க. நீங்கள் வேணால் சினிமாவுக்கு பணம் கொடுக்காம இருக்கலாம். இன்னைக்கு மொபைல் ஃபோனில் சினிமா வந்துருச்சு. நீங்கள் என்னதான் அவங்கள தடுத்தாலும் அவங்க போய் அதில் விழத்தான் செய்வாங்க. அதிலிருந்து நாம் காப்பாற்றணும் அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட உட்காந்து அலசினா மட்டும்தான் இதை நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியும். இதே இந்த மதரசாக்கள் எடுத்துக்கங்க. அரபி மதரசாக்கள்ல வெறும் அலிஃபே உச்சரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கற்றுக் கொடுக்குறாங்க? உலகத்திலேயே ஒரு மொழியை வெறும் உச்சரிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் முஸ்லிம்களை தவிர வேற யாரும் கிடையாது. உச்சரிக்கிறதுக்காக யாராவது மொழியை கற்றுக்குவாங்களா? மொழி அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தங்கள், அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒருத்தன் மொழியை கற்றுக்குவோம். ஆனால் பல லட்சம் முஸ்லிம்களுக்கு நீங்கள் அரபி மொழி தெரியும், ஆனால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. வெறும் பார்த்தீங்கன்னா அதாவது ஓதுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓத மட்டுமே பல வருடங்கள் வீணடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல கவர் ஆகுது. இன்னைக்கு 1 மாசத்துல ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 மாசத்துல வேற வேற லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் வந்துருச்சு. இதே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அரபி கிராமர் எடுத்திருந்தோம்னா, நம்முடைய குழந்தைகள் 6 வயசு 7 வயசாகி வெளியே வரும்போது அரபி அவங்களுக்கு சகஜமா தெரியும். அதோடைய நன்மை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குர்ஆன் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை டைரக்டா போய் அட்டாக் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் அரபி நாம கற்றுக் கொடுத்திருந்தோம்னா ஏற்படுத்தி இருக்கும். அந்த சஹாபாக்கள் குர்ஆன் மூலமா உருவானாங்க. நம்ம குர்ஆனுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கேப் ஏற்படுத்திட்டோம். இப்போ சஹாபாக்கள் மாதிரி குழந்தைகள் கேட்டோம்னா எங்க இருந்து உருவாவாங்க? ஸோ இது ஒரு முக்கியமான வேலை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையினர் ஒரு சரியான பாதையின் பக்கம் போயிருக்கிறது நல்ல ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸில், அதாவது வாரம் வாரம் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை செலக்ட் பண்ணி அந்த சஹாபியுடைய ஃபுல் ஹிஸ்டரி, அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களும்
சும்மா வணக்க வழிபாடுகள் மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றது இல்லை. அவருடைய அனைத்து பக்கங்களும், இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவைகள், அதை நாம நம்முடைய குழந்தைகள் மத்தியில் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள மாதிரி ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சிருந்தோம்னா தெருவுக்கு தெருவு விஜய்க்கோ அஜித்துக்கோ நம்மால் ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணிருக்க மாட்டான். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுக்கும், ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுக்கும், முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் இவங்களுக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணி இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் அதாவது அரபி மொழியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, வாரம் வாரம் சபைகளை ஏற்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு இதை சொல்லிக் கொடுப்பது, பெண்களுக்கு மர்கஸ்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய அந்த போதனைகளை சரியான போதனைகள், அதாவது இந்த சூஃபியாக்களுடைய போதனைகளோ இந்த வஹாபிச போதனைகளோ இல்ல, ஒரிஜினல் இஸ்லாம் அது உள்ளபடி சொல்லி பாருங்க. அது உள்ளத்தை அப்படி இருக்கும். அது உள்ள ஒரு வாட்டி பூந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வழிகட்ட சக்தியும் அந்த உள்ளத்தை அட்டாக் பண்ண முடியாது. அது அவ்வளவு உறுதியா அது ஈமான் கொண்டு அது தன்னைத்தானே அது ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த உள்ளங்களா அது மாறிடும். அப்படி இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம செய்ய தவறி இருக்கும். கடந்த காலங்களில் நம்மெல்லாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன்ல மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சீரியல்களாக போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ராமாயணம் இந்த மாதிரியான சீரியல்கள் பார்த்து 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 நமக்கு அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தெரியுறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க உள்ள கொண்டு வந்ததுனால தான் அந்த சமுதாயத்தின் மக்கள் தங்களுடைய அந்த கற்பனையான அந்த உருவங்கள், கற்பனையான அந்த பாத்திரங்களை கூட நிஜமுனே நம்பி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வரலாறுகளை காட்சிப்படுத்தி இன்றைய தலைமுறையினருக்கு புரிகிற மாதிரி காட்சிகள் மூலமா நம்ம விளக்கி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. அதாவது இஸ்லாமிய கார்ட்டூன்கள், இஸ்லாமிய சீரியல்கள், இஸ்லாமிய சினிமாக்கள், உலமாக்கல் டீம் கொண்டு உலமாக்கல் டீம் கொண்டு நாம எடுத்திருக்கணும். எடுத்து நம்முடைய சமுதாயத்தில் இதை வளர விட்டுருந்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹீரோவா தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது சில சென்சிட்டிவான பர்சனாலிட்டிகளை நம்ம காட்ட வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினரையும் நாம காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்களுடைய தோற்றங்களும் முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இதை நாம யோசனை அதாவது நம்ம செய்யாம விட்டுட்டோம். ஆனா பாத்தில்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய கற்பனை கடவுள்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மைன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்முடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகளுக்கு கூட என்ன தெரியுது, அதெல்லாம் உண்மைன்னு நம்பிச்சு. இன்னைக்கு சோட்டா பீம் எடுத்துக்கங்க. எல்லா முஸ்லீம் குழந்தைகளும் விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் சோட்டா பீம். பீமுங்கிற ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கடவுள்கள்ல ஒருத்தர். அவரை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கு. பீம் மாதிரி நான் லட்டு சாப்பிட போறேன், பீம் மாதிரி நான் சண்டை போட போறேன் அப்படின்ட்டு. அப்போ நாம சரியான நம்முடைய இஸ்லாமிய இங்க வரலாற்றுல பஞ்சமாங்கிறேன். நம்முடைய வரலாறு வீர தீர சாகசங்களுக்கு பஞ்சமானதாங்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வரலாறும் சஹாபாக்களுடைய அந்த ஆரம்ப 30 வருட வரலாறும் எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எல்லா காஃபிர்களும் அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மகத்தான அந்த குலஃபாய் ராஷிதீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம கொண்டு போய் காட்சிகளை நாம காட்டியிருந்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் இந்த அளவுக்கு நடிகர்கள் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. உடனே இஸ்லாமிய சினிமாக்கள் எடுத்து காமிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லா சினிமா மூலமா தான் கத்துக்க முடியுமா, அப்ப எல்லா புக்கும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிப்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாம சினிமா சொல்லணும் அப்படின்னு உடனே இப்ப தப்லீக் ஜமாத்துல தீவிரமா இருக்கிறவங்க எல்லாரும் போய் இருக்கிற அமல்கள் சிறப்புகள் புத்தகத்தை தூக்கி போட்டு சினிமா தியேட்டர்ல உட்காந்துட மாட்டாங்க. அதாவது மக்கள்ல பல வெரைட்டினர் இருக்கிறாங்க. சிலர் புத்தகங்களை படிச்சு அதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்வார்கள், சிலர் காட்சி மூலமாக அறிவை பெறக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு இது பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். இப்போ இது நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா இஸ்லாமிய சினிமாக்கள் பார்க்கல. இப்போ இந்த குழந்தைகளுக்கு யார் பாதிப்பு, யார் பொறுப்பு? இப்போ இவங்க இப்படி போயிருக்காங்கல்ல, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொண்டு போய் நீங்க இந்த இஸ்லாமிய அந்த ஹீரோக்களை காட்சிப்படுத்தி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அதை விரும்பி இருப்பாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களுக்கு காம்படிஷனே இல்லாம பண்ணி விட்டீங்க. இந்த ரியல் ஹீரோஸை மட்டுமே, அதாவது பாத்திலுக்கு
ஒரு மோதலே இல்லாம அவங்கள வந்து ஒரு போட்டியே இல்லாம அவங்கள ஜெயிக்க வச்சிட்டீங்க.